நீங்கள் விஜய் பார்த்தீங்களா அன்றைக்கி? நீண்ட தாடி, அடர்ந்த முடி, சோகம் ததும்பிய முகம், சொந்தங்களோடு உறவாடிய தருணம், 41 இது பாதிக்கப்பட்டவங்களை கூட்டு வந்து மகாபலிபுரத்தில் வந்து வரைக்கும் வரவழைச்சு உட்கார வச்சது. அது வந்து ரொம்ப சோகமான ஒரு முகமா? நான் ஒன்று கேட்குறேன், கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, நடைபயணமாக வந்தாங்களா? அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து, நான்லாம் ரிஷார்ட்டில் தங்கினதே இல்லை என் வாழ்க்கையில். ஆனால் அந்த ஏழைகளையும் ரிஷார்ட்டில் தங்க வச்சு அழகு பார்த்த தலைவன் தெரியுமா உங்களுக்கு? விஜயை இழிவாக பேசுவதற்கும் கேவலமாக திட்டுவதற்கும் அருவருக்கத்தகையிலே படக்காட்சிகளை வெளியிடுவதற்கும் இதுவரை திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொல்லக்கூடிய பெண் நிறுவனம் 17.5 கோடி செலவழிச்சிருக்கு. ஆக மக்கள் 2026 திராவிட முன்னேற்றக் கழகம் அதிகார மையத்தை ருசிப்பது கடைசி எழுதியிருக்கேன். இதுக்கு மேலே அவ்வளோதான், முடிச்சது. அரசு வந்து எந்த உதவியும் செய்யலைன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? அரசு செஞ்சு தான் ஆகணும். அரசு தானே பிழை செய்தது. அதுதான் சொல்கிறேன். அரசு வந்து பிழை செஞ்சாலும் சரி, செய்யலைன்னாலும் சரி, மக்களுக்கு அவங்க இழப்பீடு கொடுத்து தானே ஆகணும். அவங்க கொடுத்து தான் செய்கிறாங்க. அரசு தான் கொடுத்துருக்கு. திமுக கொடுத்ததா? அரசு வேற, திமுக வேற. அது தெரியுமா உங்களுக்கு? ஆதாரம் சிபிஐ தோண்டி எடுத்துட்டான், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பொறுமையாக இருங்க, ஏன் அவசரம்? நான் உங்கள்கிட்ட A1 A2 A3 தமிழக வெற்றி காலத்தை சேர்ந்தவங்களை தானே வச்சிருக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் இங்கேருந்து திரும்ப வந்தது. இந்த 17.5 கோடி ஒதுக்குனாங்கல்ல, செலவழிச்சாங்கல்ல, அந்த டீம் பண்ணி விடுற வேலை. திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை திருட்டு மாடல் அரசின் சதித்திட்டம் 2.0 இன்னொரு மரணங்களை ஏற்படுத்துவதற்கு வழிவகை செய்கிறார்கள். நான் சொல்கிறேன், தளபதி தலைவர் விஜய் அவர்கள், நீங்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் கண்டிப்பாக போகிறீங்கிறது உறுதியாக இருக்குது, மாற்றம் இல்லை. முன்னை விட கிமுன்னு இருக்குல்ல, அது இப்போ மாற்றியாச்சு, காப்பி காம். இப்போ என்ன நடக்க போகுது? தமிழ்நாடு முழுக்க நீங்கள் சுற்றுலா வரப்போறீங்க, பயங்கரமாக இருக்கும். அதிரப்போகுது தமிழ்நாடு, தெரியுமில்ல உங்களுக்கு? முன்னை விட 3 மடங்கு அதிகமாக மக்கள் கூட இருக்கிறாங்க. நீங்கள் போகிற இடத்துல 2 இடம் ரொம்ப கவனமாக போங்க. ஒன்று வடசென்னை பகுதியில் ரொம்ப கவனத்தோடு போகணும். 2வது கூடல் மாநகர், மதுரை மாநகரில் நீங்கள் ரொம்ப கவனமாக போகணும். நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திருமிகு முகில் வீரப்பன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கரூரினுடைய துயரமான சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போய் அந்த மக்களை சந்திப்பாரா மாட்டாரான்னு ஒரு விவாதங்கள் போய்கிட்டு இருக்கிற இந்த நிலையில் அவர் மாமல்லபுரத்தில் ஒரு தனி விடுதியில் பாதிக்கப்பட்ட 40 குடும்பத்தையும் சேர்ந்தவங்களை எல்லாரையுமே வரவழைச்சு தனித்தனியாக அறைகளில் ஆறுதல் சொல்லி, உங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம், அப்படி அடுத்தடுத்து எப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, வரலாற்றிலே எங்கேயுமே இல்லாத பாதிக்கப்பட்டவங்களை கூட்டு வந்து ஆறுதல் சொல்றது இதுவே முதல் முறை. அதுவும் அவங்க இடத்துக்கு போகாம தன்னோட இடத்துக்கு வர வச்சு ஆறுதல் சொல்றாரு. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு பல பேர் கேட்கறாங்க. எப்படி பாக்குறீங்க? கேட்கிறவர்கள் அனைவரும் முட்டாள்கள். காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்கள் கரூர் விடயமாக சென்றால் கரூர் மட்டும் செல்ல முடியாது. கரூர், திருப்பூர், நாமக்கல், ஈரோடு என்ற எண்ணற்ற ஒரு 5 மாவட்டங்களிலிருந்து வந்தவர்கள் இறந்திருக்கிறார். இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரிகிட்ட முறையிடணும். 1, அனுமதி கொடுப்பாங்களாங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். 2, மண்டபங்களை போய் பிடிச்சி முன்பணம் கொடுத்துட்டு வந்தால் சாயங்காலமே அந்த மேனேஜரும் அந்த முதலாளியும் ஒன்றா சேர்ந்து வந்து, இல்லைங்க அனுமதி இல்லை, இந்தாங்க பணம் அப்படின்னு திருப்பி கொடுத்துட்றாங்க. இந்த பேசி அயோக்கிய பிள்ளை எவனா அந்த மண்டபம் பிடிச்சி கொடுப்பானா? 2. 3வது கேள்வி, இப்போ தளபதி தலைவர் விஜய் அவர்கள் ஒரு சாலையில் அப்படி போகிறாரு. ஒரு டெத்து நடந்த வீடு வந்து அந்த சாலையிலேருந்து உள்ள ஒரு 100 மீட்டர் தொலைவுக்கு சந்தில் கார் போக முடியாது. இப்போ தலைவர் போகிறாருன்னு சொன்னால் அந்த சந்துக்குள்ளே 100-200 பேர் முண்டி அடிச்சுட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க தலைவரோட, என்ன ஆகும்? என்ன தெரியுமில்ல? திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை திருட்டு மாடல் அரசின் சதித்திட்டம் 2.0 இன்னொரு மரணங்களை ஏற்படுத்துவதற்கு வழிவகை செய்கிறார்கள். நான் சொல்கிறேன், தளபதி தலைவர் விஜய் அவர்கள், நீங்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் கண்டிப்பாக போகிறீங்கிறது உறுதியாக இருக்குது, மாற்றம் இல்லை. முன்னை விட கிமுன்னு இருக்குல்ல, அது இப்போ மாற்றியாச்சு, காப்பி காமு. கரூருக்கு முன்னால், கரூருக்கு பின்னால். சரிங்களா?
இப்போ என்ன நடக்க போகுது, தமிழ்நாடு முழுக்க நீங்கள் சுற்றுலா வரப்போறீங்க, பயங்கரமாக இருக்கும். அதிரப்போகுது தமிழ்நாடு, தெரியுமில்ல உங்களுக்கு. முன்னை விட 3 மடங்கு அதிகமாக மக்கள் கூட இருக்கிறாங்க. நீங்கள் போகிற இடத்துல 2 இடம் ரொம்ப கவனமாக போங்க. ஒன்று வட சென்னை பகுதியில் ரொம்ப கவனத்தோடு போகணும். 2வது கூடல் மாநகர், மதுரை மாநகரில் நீங்கள் ரொம்ப கவனமாக போகணும். இந்த 2 இடத்துலையும் உங்களுக்கு எது வேணாலும் நடக்கலாம். இதை எச்சரிக்கையோடு சொல்கிறேன். அதுதான் 2.0. இப்போ இந்த 3 விடயங்களை நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இப்போ திருப்பி 4வது விஷயத்துக்கு வரேன். இப்போ ஒரு விமானத்தின் மூலமாக போகிறார், திருச்சியில் தான் இறங்க முடியும். திருச்சியிலேருந்து தரைவழி மார்க்கமாக போகணும். ரோடு ஷோவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. ஒரு சாலையில் போகும்போது சும்மா போக முடியுமா? ஆயிரக்கணக்கான பேர் கூடிடுவான் 2 பக்கமும். கையசைக்காமல் போக முடியுமா? கையசைச்சாவே அது ரோடு ஷோ. அப்போ பொதுமக்களை யார் கண்ட்ரோல் பண்ணுறது? அவன் விஜய் பார்க்கணுங்கிற இதில் 2 பக்கமும் நிற்கிறான். சில பேர் குறுக்கே முடியாது, வண்டியை மறிச்சு விட்டு கை கொடுத்துட்டு போகிறவன்லாம் இருக்கான். அப்போ பேராபத்துக்கள் வருதுன்னு சொன்னால் யார் பொறுப்பு? இந்த கரிச்சாங்குருவிகள்லாம் கத்திக்கிட்டு இருக்கே, இவங்கெல்லாம் பொறுப்பாக முடியுமா? கதறல், உளறல் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியுமா, விஜயை இழிவாக பேசுவதற்கும் கேவலமாக திட்டுவதற்கும் அருவருக்கத்தகையிலே படக்காட்சிகளை வெளியிடுவதற்கும் இதுவரை திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய பெண் நிறுவனம் 17.5 கோடி செலவழிச்சிருக்கு. எப்படி வேணாலும் திட்டு, உனக்கு காசு. பயம். நான் 2026 மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 2.0 வரை சொல்லிகிட்டு இருக்கிறிய. ஏற்கனவே 6856 படுகொலைகள் முடிஞ்சிருச்சு. அது 2.0னா பெருக்கிக்கங்க. 34 ஆணவ படுகொலைகள் முடிச்சுக்கோங்க. 3 இடத்துல நீர்த்தேக்க தொட்டிகளில் மலங்கலந்த விஷயம் டபுள் ஆக்கிக்கோங்க. கருப்பர் நகரத்தின் தங்க தலைவனான ஆம்ஸ்ட்ராங் படுகொலை மறக்கவே முடியாது. தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணம் உங்களை அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் மறந்துட மாட்டோம். தென்சீமையை ஆள துடித்த தமிழ் தேசியவாதி தீபக் பாண்டியன் படுகொலை எப்படி இருக்கு? ஆக மக்கள் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் அதிகார மையத்தை ருசிப்பது கடைசி எழுதியிருக்கேன். இதுக்கு மேலே அவ்வளோதான், முடித்தது. கரூரில் இப்போ தலைவர் என்ன செஞ்சார், விஜய், எல்லாருமே நீங்கள் இங்கே வந்துடுங்க, உங்களுக்கான அத்தனை செலவுகளும் நான் பார்த்துக்கொள்கிறேன். ஒரு தாய் மாமனாக, ஒரு தம்பியாக, அண்ணனாக, எல்லாமுமாக நான் இருக்கிறேன், புறப்பட்டு வாருங்கள்னு 5 பேருந்துகள், 235 பேர். நேற்று 30 காரியம் தெரியுமில்ல. சில 4 குடும்பம் வரல 30 கும்பிட்றதுனால. மக்கியானால் அவங்களுக்கு உடனே வானூர்தி மூலமாக அழைப்பு. சென்னை விமான நிலையத்தில் இறங்கி இங்கேருந்து மகாபலிபுரம் போயிட்டாங்க. எப்படி? ஆனால் தளபதி விஜய் அவர்கள் ஆயுள் முழுவதும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன், மாதந்தோறும் 5000 தருகிறேன் என்று அறிவித்த பெருமை எவனுக்கும் இல்லை தமிழ்நாட்டில். நான் கேட்குறேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலா 50,000 ஒரு மண்டபத்தில் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. அது வறுமையில் வாடுகிற இயக்கம், வசூல் பண்ணியே செத்துப்போன இயக்கம், நொடிந்த இயக்கம்னு எதிர பொருளாதார ரீதியில் சொல்கிறேன், கட்சி ரீதியாக சொல்லலை. கட்சி அபரிமிதமான வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் அந்த இயக்கம் 50,000 கொடுத்துருக்கிறது. எவ்வளோ பெரிய சிறப்பு! கோடி கோடியாய் கொள்ளையடித்த கும்பல் கோடி கோடியாய் கொள்ளையடித்து பல கிடங்குகளில் பணத்தை அடுக்கி வைத்திருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ₹1 கொடுத்ததுண்டா? எதுக்காவது பணம் கொடுத்து நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? எதுக்காக இந்த பணமெல்லாம் திங்கிறதுக்கா, கரைச்சிட்டு குடிக்கிறதுக்கா? 41 பேர் மரணம், 37 குடும்பங்கள். அட ₹1,00,000 சொல்லுங்கள், அதுக்கு கூடவா துப்பு இல்லை? அப்புறம் எப்படி ஓட்டுக்கு மட்டும் காசு 2000 கொடுக்குறதுக்கு ரெடி ஆகுறீங்க? 200 ஊப்பிக்கள் இருக்கானே நிறைய பேர் மாதம் 1,00,000 வாங்குறதுக்கு. இப்போ பேசினாவே சம்பளம். அரசு எந்த உதவியும் செய்யலைன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? இப்போ அரசு செஞ்சு தான் ஆகணும். அரசு தானே பிழை செய்தது. அதுதான் சொல்கிறேன். அரசு பிழை செஞ்சாலும் சரி, செய்யலைன்னாலும் சரி, மக்களுக்கு அவங்க இழப்பீடு கொடுத்து தானே ஆகணும். அவங்க கொடுத்து தான் செய்கிறாங்க. அரசு தான் கொடுத்துருக்கு. திமுக கொடுத்ததா? அரசு வேறு, திமுக வேறு. அது தெரியுமா உங்களுக்கு? இப்போ இதில் என்ன சொல்ல வரீங்க? திமுக தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்ல வரீங்களா நீங்கள்?
ஏங்க கொலையை நடத்தியவர்களே அவர்கள் தானே விரைவில் வெளியில் வரப்போகுது. அதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் சிபிஐ தோண்டி எடுத்துட்டான், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பொறுமையாக இருங்க, ஏன் அவசரம்? நான் உங்கள்கிட்ட A1 A2 A3 தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களை தானே வச்சிருக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் இங்கேருந்து திரும்ப வந்தது. இந்த 17 கோடி ஒதுக்குனாங்கல்ல, செலவழிச்சாங்கல்ல, அந்த டீம் பண்ணி விடுற வேலை. அந்த என்ன அவர் வந்த வாகன பேருந்துக்குள்ளே நடிகைகள்லாம் இருந்தாளுங்க. என்ன கலப்புறாங்க தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு. இல்லை என்ன இவன் போய் வீடியோ எடுத்தானா? தலைவர் வந்து நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது, கழிவறை போனதெல்லாம் வீடியோ எடுத்தாங்களா? பைத்தியக்காரத்தனமாக இல்லை தமிழ்நாட்டில்? வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பேசுகிறதுக்கு? நீங்கள்லாம் திராவிட பாரம்பரியம்னு வேறு, பெரியார் பேரன் வேறு சொல்லிக்கிறீங்க. நான் கேட்குறேன், அருவருக்கத்தக்க வகையில் இந்த ஒரு மாதமாக வாயை திறக்காத விஜயையும் மௌனமாக இருந்த தமிழக வெற்றி கழகத்தையும் இவ்வளவு பாடாப்படுத்தி மீடியாவில் பேசு பொருளான்னு இன்றைக்கி வர வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி தான் நீங்கள் விஜய் பார்த்தீங்களா? இன்றைக்கி நீண்ட தாடி, அடர்ந்த முடி, சோகம் ததும்பிய முகம், சொந்தங்களோடு உறவாடிய தருணம், 41 இது பாதிக்கப்பட்டவங்களை கூட்டு வந்து மகாபலிபுரத்தில் வந்து வரைக்கும் வரவழைச்சு உட்கார வச்சது, அது வந்து ரொம்ப சோகமான ஒரு முகமா? இப்போ நான் ஒன்று கேட்குறேன், 41 குடும்பத்தை இங்கே வரவழைச்சதுக்கு, அதாவது 37 குடும்பங்களை வர வச்சதுக்கான காரணம் என்னங்கிறத முதலே சொல்லிட்டேன். சரி, எவ்வளோ நெருக்கடி இருக்குது அப்படிங்கிறத. கூட்டிகிட்டு வந்தாங்கள்ல, நடைபயணமாக வந்தாங்களா? அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து, நான்லாம் ரிஷார்ட்டில் தங்கினதே இல்லை என் வாழ்க்கையில். ஆனால் அந்த ஏழைகளையும் ரிஷார்ட்டில் தங்க வச்சு அழகு பார்த்த தலைவன் தெரியுமா உங்களுக்கு? எந்த கட்சியாவது இதை செஞ்ச? நான் கேட்குறேன், திமுகவில் எத்தனையோ தொண்டன் செத்து போனானே மாநாட்டுக்கு போகும்போது, பேரணிகளில் கலந்து போகும்போது. எந்த தொண்டனுக்காவது இப்படி மாதந்தோறும் 5000 எங்கே கொடுக்க சொல்லுங்கள். அப்போ தைரியம் இருந்தால், தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், நாங்கள் பெரியாரின் பேரன் என்று சொல்லக்கூடிய இந்த வக்கற்றவர்கள் எங்கே அறிவிப்பாங்களா? அந்த குடும்பத்தை பாதுகாப்பாங்களா? ஏன் பேசுகிறீங்க விஜய் ஏன் உங்களுக்கெல்லாம் பிடிக்காமல் போச்சு? அரசியல் அதிர்வை இங்கே அல்லோகலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதான் உண்மை. 31வது நாள் 30 நாள் நான் துக்கத்தில் இருந்தோம். இப்போ எங்கள் வீட்டிலேயே எங்கள் தங்கையினுடைய கணவர் இறந்து போனார். என்னைக்கு தெரியுமா? கரூர் என்னைக்கு சம்பவம் நடந்துச்சு அன்னைக்கு நான் போயிட்டு தான் வந்திருக்கேன். ஆனால் என்னுடைய தங்கை கணவர் மாமா இறந்தது கூட உறவு ரத்தம் என்றாலும் ஒரு துக்கம் இருந்தாலும் என் தமிழர்கள் 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை மையமாக வைத்து அந்த நிகழ்வில் கலந்துட்டு உடனே புறப்பட்டு சென்னை வந்தேன். ஏன், என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? இந்த உணர்வு எத்தனை பேருக்கு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கரூருக்கு என்னால் போக முடியல, பொருளாதார சிக்கல். சரிங்களா? நான் கேட்குறேன், இன்றைக்கி அந்த குடும்பங்களை எல்லாம் மகாபலிபுரத்தை அந்த மக்கள் பார்த்துருப்பாங்க. யாராலும் 1-2 பேர் பார்த்துருப்பாங்க. மக்களை மகாபலிபுரத்துக்கு வரவழைத்து பல்லவர் ஆண்ட தேசத்தில் அத்தனை பேரையும் உட்கார வச்சு அழகு பார்த்து அவர்களோடு உணவருந்தி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் என்ன பிரச்சனை, கல்வியில் நான் பார்த்துக்கிறேன், மருத்துவத்தை நான் பார்த்துக்கிறேன், கல்யாணத்தை நான் பார்த்துக்கிறேன், எந்த நிகழ்வாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் நான் ஒருத்தனாக இருப்பேன். 41 குடும்பத்துக்கு 37 குடும்பம், 41 மரணங்கள். இந்த தைரியமும் இந்த தில்லும் 20 லட்ச ரூபா அறிவிச்சாங்க, பொறுப்பேற்று அறிவிச்சாங்க. 30 நாள் துக்கம் கடைப்பிடிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, கொடியை கூட அரக்கம்பத்தில் பறக்க விடுறதுக்கு துப்பு இல்லை அப்படின்னுலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் கேளுங்க இந்த கேள்வியை. என் தமிழீழ தாயகத்தின் கொடி ஒவ்வொரு நாளும் களப்போராளிகளை இழந்து தவிக்கிற போது ஒரு நாளும் அரைக்கம்பத்தில் என் புலிக்கொடி பறந்ததே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? அது வானை முட்டுகிற அளவிற்கு பறந்து விரிந்து பறக்கிற கொடியாக இன்று வரை புலிக்கொடி அரைக்கம்பத்தில் பறந்த வரலாறுகள். அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியும் அரைக்கம்பத்தில் பறக்கலை. இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு பெரிய விடுதலை போராட்டத்தை நடத்தின ஒரு இயக்கத்தோடு நீங்கள் ஒரு கட்சியை சம்மந்தப்படுத்துறீங்க. சம்மந்தப்படுத்தலை, கொடியை சம்மந்தப்படுத்துகிறேன். அதான் அந்த கொடி எப்படி சம்மந்தப்படுத்த? நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் காந்தல் மலரை ஏந்தி நின்ற புலிகளினுடைய வரலாற்றில் வெற்றி மலராக இருக்கிற வாகை மலரை சூடி இருக்கிற கொடி உயரத்தில் பறக்கக்கூடாதுன்னு என்ன தப்பு கண்டுபிடிக்கிறீங்க? அதாவது வாகை பூ வந்து பச்சை கலர்ல இருக்கும், புலிக்கொடி பறந்தது யானை கொடி பறக்கக்கூடாதா? இல்லை, வாகை பூ வந்து பச்சை கலர்ல இருக்கும், ஆனால் இது வந்து பிங்க் கலர்ல இருக்குது. அது ஆக்சுவலி தூங்குமூஞ்சி வாகைப்பூ. அது நீங்கள் புதுசாக ஒன்றை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. வாகைப்பூ அவ்வளோதான். நீங்கள் தூங்கா வாகையை சென்னையில் நட்டு வைப்பீங்க,
அதை பார்த்துட்டு நீங்கள் பேசுவீங்க. மழை காலத்தில் வந்தால் பொடுக்குன்னு ஒளிஞ்சு போகிற மரம் அதான், அள்ளுறதுக்கு கொள்ளையடிப்பதற்காக வைக்கப்பட்ட மரம்னு நான் சொல்லுவேன். ஏற்றுக்குவீங்களா? ஏன்னா அந்த மரம் தானே பொடுக்குன்னு ஒழியும். நீங்கள் வேப்ப மரத்தையோ உதிய மரத்தையோ பூவரசு மரத்தையோ நீங்கள் நடமாட்டீங்க. கொன்னை மரத்தை நட்ட வரலாறு உண்டு அந்த அரசு. அந்த இனமே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? நான் அதெல்லாம் நுழைஞ்சேன்னா நிறைய பேச வேண்டியது இருக்கும். புலிக்கொடி உயர பறக்கிற போது யானை கொடியும் பறக்கும். செங்காந்தல் மலர் கொடி பறக்கிற போது வாகை கொடியும் பறக்கும். என்னப்போ யாருக்கு நீங்கள் வரலாறு நீங்கள் நான் கேட்குறேன். அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் கொடி வாழ்நாள் முழுவதும் அரக்கம்பத்திலையில் பறக்கணும். திமுக கொடி, அண்ணா திமுக கொடியெல்லாம் தினந்தோறும் அந்த கட்சி தொண்டை எவனாவது ஒருத்தன் செத்துப்போம், இறக்குவீங்களா? நான் கேட்குறேன். திமுகவை பார்த்து முந்தா நாள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இறந்து போனார், தெரியுமா? எத்தனை இடத்துல உங்கள் கொடி அரக்கம்பத்தில் பறந்துச்சு? தலைமை கழகத்தில் இருக்கிற கொடிக்கு திமுக கொடி வந்து அரக்கம்பத்தில் பறந்துச்சா? ஒரு சட்டமன்ற உறுப்பினரே செத்து போனதுக்கு சொல்லுங்கள். அப்போ அதெல்லாம் பேசவே மாட்டேங்கிறீங்களே. ஏன்? என்ன தான் உங்களுக்கு சிக்கல், என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை? விஜயை வந்து டார்கெட் பண்ணுறீங்கன்னா என்ன ஆட்சி ஆண்டாரா? 3 இடத்துல மலந்தண்ணியை கலந்து குடிக்க வச்சுக்கலாம் மக்களை. சமூக நீதி பேசுவீங்க. சரியா மட்டும்தான் கொடி தோரணங்கள் கட்டணுமா? சூரட்டி விட்டணுமா? கிளை செயலாளர் பதவி கொடுக்க வேண்டியதானே? ஆதிக்கவாதிகள் இன்னும் தலை தூக்குகிறார்கள். இவங்க கொண்டே காசை கொடுத்துட்டு வருவோம் ஆதிக்கவாதிகள்கிட்ட. கிளை செயலாளர்னு ஒருத்தர் இருப்பான். கொடி தோரணம் கட்டுறவனுக்கும் கொடுத்துரு. கொடுத்துறீங்க. 2000 ரூபா கொடுத்தா 1500 ரூபா அவன் விழுங்கிட்டு 500 ரூபாய் கொண்டே சேரிக்கு கொடுப்பான். இதுதான் உங்கள் கட்சியினுடைய நிலைமை. தாவேக்கா அப்படி ஏங்கி இருக்கிறதா? இன்றைக்கி தொண்டன் வரக்கூடாதுன்னு சொன்னதற்கு பிறகு ஒரு தொண்டனாவது மகாபலிபுரத்தில் நீங்கள் பார்க்க முடிஞ்சதா? படிப்பினையை கற்றிருக்கிறார்கள் தாவேக்கா தொண்டர்கள். அதில் ஏறுறான், இதில் ஏறுறான், அதில் தாவறான், இதில் தாவறான், அணில் குஞ்சு, அந்த குஞ்சு, இந்த குஞ்சு, என்னென்ன பேசுனி. அணிலாயிருப்பதில் தவறில்லை. மென்மையான உயிரினம். இன்றைக்கி கட்டுப்பாடு போடப்பட்டிருக்கிறதே. பொருளாளரே உள்ள விடலை, தெரியுமா? 2 மணி நேரம் காலதாமதமாக வந்ததுக்காக கட்சியின் பொருளாளரே வெளியில் அனுப்பிட்டாங்க. எவ்வளோ பெரிய படிப்பினை. குறிப்பிட்ட நேரத்திற்குள் அந்த முக்கிய தளபதிகள் வரவில்லை என்றால் யாராக இருந்தாலும் வெளியில் நிறுத்தி தான் தலைவருடைய கட்டளை. அது மட்டும் இல்லை, மாதந்தோறும் 5000 தெரியுமில்ல, சாகிறவரை இந்த குடும்பத்துக்கு 20 ஆண்டுகளுக்கு எவன் கொடுத்தான்? தமிழ்நாட்டில் கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம், தைரியம் இருந்தால். ஒரு தன்னிகரற்ற அமைப்பாக தமிழ்நாட்டில் உலா வருவதற்கான உறுதியை இன்றைக்கு மகாபலிபுரம் தந்திருக்கிறது. 5 சொகுசு பேருந்தில் அவரே நின்று ஏற்றி அனுப்பிச்சி விட்டார். ஆனால் எங்கேயாவது வீடியோ வந்துச்சா? நேற்றே வந்தவங்கள்ட்ட கைவீசியை கூட பிடிக்கிட்டாங்க. ஏன்? எந்த நிகழ்வும் இங்கே இருக்கக்கூடாது, எந்த படங்களும் வெளியில் வரக்கூடாது. ஏன்? இது துக்க நிகழ்வு. நாம் எதற்காக வந்திருக்கிறோம் அதை மட்டுமே செய்வோம். அதை திட்டமிட்டு 17 கோடி ரூபாய் ஒதுக்கி தளபதி விஜயை, தலைவர் விஜயை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே இன்னும் எத்தனை கோடி இறக்க போகிறான்னு தெரியல. அந்த தேர்தலுக்குள்ள இறங்கிடா. நீ என்ன கொள்ளையடிச்ச பணம் தானே? என்ன உங்கள் ஆத்தாவும் அப்பனும் சம்பாரிச்சு வச்ச சொத்தா என்ன? முப்பாட்டேன் வயலில் வேலை செஞ்ச சொத்தா என்ன? உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கோடு கருத்தில் பார்த்தமைக்கு நன்றி சார். நன்றி.